பல்வேறு இனக்குழுக்கள் கொண்ட நாகரீகத்தின் தொட்டிலான ஈராக்கை ஆள அதிபர் சதாம் ஹுசைனால் மட்டுமே முடியும் என்பதும் தெரிய வந்தது. இவர் ஈராக்கில் கல்வியை கட்டாயமாக்கினார். இதன் மூலம் யுனெஸ்கோவிடமிருந்து பதக்கங்களையும் பாராட்டுக்களையும் பெற்றார். சுற்றியிருக்கும் அரபு நாடுகளின் மன்னர்கள் தேச உடைமையான எண்ணெய் வயல்களை தங்களின் குடும்ப சொத்தாக வைத்திருந்த சந்தர்ப்பங்களில் சதாம் மட்டும் அதை தேச உடைமையாக்கினார். பாலங்கள், பளபளப்பான சாலைகள், புது புது தொழில்நுட்பங்களை ஈராக்கினுள் கொண்டு வந்தார். நாடு முழுவதும் முதியோர் இல்லங்களை அமைத்து முதியோர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க மக்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் தானே துடைப்பானை தூக்கி சுத்தம் செய்ய முன்வந்தார். ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு வேளையில் நடமாடும் வகையில் பாதுகாப்பான சட்டங்களை கொண்டு வந்தார். பொருளாதார நெருக்கடியின் போது அவர் பொதுமக்களுக்காக கட்டிய மருத்துவமனைகள் இன்னமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஈராக்கின் பாதுகாப்பு யுத்திகளினால் தன்னை பற்றியும் ஈராக்கை பற்றியும் எதிரிகளுக்கு அச்சத்தை உண்டாக்கினார். இவற்றையெல்லாம் ஈராக்கிற்காக இதய சக்தியுடன் செய்தவர் அமெரிக்காவையும் ஈராக்கிற்காக ஆதரித்தார். சர்வதேச நீதிமன்றம் இருக்கிறது என கூறும் அமெரிக்கா அங்கு வழக்காட வேண்டிய சதாம் மீதான குற்றச்சாட்டை அவரோடு தெரிச்சண்டை போட்டவர்கள் கையில் கொடுத்து சதாமிற்காக வழக்காட வந்தவர்களை கொன்று சாட்சிகளை நிர்பந்தப்படுத்தி நீதிபதிகளை மாற்றி தீர்ப்பை வாசித்தது. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒட்டகத்தை அறுத்து தியாக திருநாளை கொண்டாடி இருக்க வேண்டிய சதாம் தியாகியாகவே மாறிவிட்டதுதான் பெருமிதம். தூக்கு கயிற்றில் தொங்கியது நீ அல்ல, நீதி. அக்கிரமத்திற்கு அடிபணியாதே என்பதுதான் உன் மரணம் சொல்லும் செய்தி.